வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள்ல 10,000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள், 25,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகளை வழங்கிய நிறுவனம். ஓசூர், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மறைமலை நகரில் 2,000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நாகரீகம், பெண் உரிமை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. I wish they were here. They would have shouted at me saying, "How dare you talk about it?" It is a truth. So 4,000 years of civilization about which I am proud. All of us are proud about it. But the honorable member tells us, you don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is this event in March 1989, a lady member of the house whose sari was pulled by one of their members, I'm not naming anybody, was that Nagarigam? Was that Panbade? Was that Kalacharam? வருஷம் கழிச்சு கலைஞர் வந்து சிஎம்மாக வந்தார். 76 ஒரு ஆட்சி போகுது. புரட்சி எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் அவர் வந்து முதலமைச்சராக வர்றாரு. ஃபஸ்ட் டைம் வர்றாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் அவர் தான் நிதியமைச்சரும் கூட பட்ஜெட் படிக்கிறாரு. அவர் எங்களுடைய எம்எல்ஏவில் ஒருத்தர் போய் அவர் பட்ஜெட் காப்பியை பறித்து கிழிக்க முயற்சி பண்ணார். அதை ஏற்கனவே எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து அதை கையை வச்சு அதை தடுத்துக்கிட்டார். தடுக்கும்போது ஒரு கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அதனால் கண்ணாடி விழுந்தவுடனே பின்னாடி இருக்கிறவங்க அவர் முகத்தில் குத்திட்டாங்க. கண்ணாடி விழுந்துச்சு, நடத்திக்கிட்டாங்க. ஸோ 2 வாதம் இருக்குது. கலைஞருடைய முகத்தில் குத்தி விட்டார்கள், அவருக்கு ரத்தம் வடிஞ்சது, கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக அது மாறி போச்சு. அது மாதிரி ஜெயலலிதா திரும்புகிற போது அங்கே வந்து இது நடந்த உடனே ஜெயலலிதா மேலே அடித்தடிலாம் நடந்தது. புத்தகத்தை வீசினாங்க, அடித்தாங்க. நான் பக்கத்தில் நான் ஜெயலலிதா தலைவர், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், KKSR கொறடா பின்னாடி இருந்தார். இந்த அடித்தடிலாம் பாதி நான் தான் வாங்கினேன். என் மண்டை தான் உச்சி மண்டை வீங்கி போச்சு. ஜெயலலிதா குனிஞ்சிட்டு கையை வச்சுட்டு படுத்துக்கிட்டாங்க. ஓரளவுக்கு மேலே அடி விழுந்த பிறகு எந்திரிங்கன்னு கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டோம். இது நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா முழுசா சேலையெல்லாம் உரியிட்டுலாம் விட்டுட்டாங்கிற மாதிரி அதுவும் அது வளர்ந்து போச்சு. அதனால் முகத்தில் குத்தி அவருக்கு ரத்தமும் ஊற்றலை, ஜெயலலிதா சேலையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டும் விடலை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போன ஸ்டெப்ஸ் அதெல்லாம்.